வணக்கம் நண்பர்களே. விஜய் கட்சி தொடங்கிட்டாரு. தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சி பெயரில் கட்சியை தொடங்கி தற்போது கட்சிக்கு உண்டான கொடியையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. கட்சிக்கு உண்டான கொள்கை பாடலையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அந்த கொடிக்கு எழுதியிருக்கக்கூடிய வரவேற்பும் ஆதரவும் பல விமர்சனங்களும் தற்போது அதிக அளவில் இருக்குது. விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு கொடி அறிமுகப்படுத்தின உடனே பல பேருக்கு மிகப்பெரிய வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். அந்த கொடியை பார்த்து பல விமர்சனங்கள் வைக்கிறதுனால விஜய் அவர்கள் தொடர்ந்து அதிகமாக வளருவாரே தவிர வீழ்வதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது இதிலேருந்து தெரியுது. அரசியலுங்கிறது எது ஒன்று நடக்கும், வெற்றி தோல்விங்கிறது அரசியலில் சகஜம். ஆனால் கட்சி ஆரம்பிக்கணும், அரசியலில் நிற்கணும், அரசியல் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைத்ததே முதல் வெற்றி. கட்சி கொடி, அந்த கட்சி கொடியில் ஒரு பக்கம் யானை, இன்னொரு பக்கம் யானை, மேலே சிகப்பு வண்ணம், கீழே சிகப்பு வண்ணம், நடுவில் மஞ்சள் நிறத்தில் நடுவில் ஒரு வாகை மலர் வச்சுருக்காங்க. அது சுற்றி ஒரு ஸ்டார் இருக்குது. கிட்டத்தட்ட 32-34 ஸ்டார் அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் கட்சி கொடியினுடைய டிசைன். இந்த டிசைனை சாதாரணமாக அவர் செஞ்சுருப்பாரா, இல்லை ஏதோ ஒரு ஏனோ தானோ அப்படின்னு அந்த கட்சிக்கு கொடிக்கு டிசைனை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக பழுத்த அரசியல்வாதிகளுடைய ஆலோசனை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் யாராவது இவருக்கு துணையாக ஆலோசனை கொடுப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இப்படி பல மாநிலங்களில் விஜயினுடைய ரசிகர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. தமிழகத்தில் எப்படி விஜய்க்கு ரசிகர் இருக்கிறார்களோ அதே போல் கேரளாவிலையும் அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. சமீபத்தில் கோட்படம் ஷூட் அப்போ கேரளாவுக்கு போயிருந்தார். அங்கே கேரள ரசிகர்கள், அதாவது விஜயினுடைய ரசிகர்கள், கேரள மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து விஜயை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் விஜயை காணுவதற்காக ஒரு இடத்துல குவிஞ்சாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கிற போது விஜய்க்கு எல்லா மாநிலத்திலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது. ஆனால் அந்த மீம்ஸ் கிரியேட்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சி கொடியை வச்சு பல நிறுவனங்களுடைய ஒப்பிட்டு, அதாவது இந்த முத்து ஃபைனான்ஸு, ஃபெவிகால் நிறுவனத்தினுடைய வரக்கூடிய அந்த ஏன லோகோ, கேரள அரசுக்கு வரக்கூடிய அந்த ஏன லோகோ, இதெல்லாம் ஒரு செட் பண்ணி விஜய் கொடியும் அந்த இடத்துல வச்சு, இதை பாருங்கள் அங்கெல்லாம் இந்த ஏனை இருக்குது, அதே ஏனை தாங்க இங்கேயும் வச்சுருக்கிறாரு, இதில் என்னங்க பெரிய மாற்றம் இருக்குதுன்னு பல விமர்சனங்கள் மீம்ஸ் கிரியேட்டர்கள் வச்சு செய்கிறாங்க. அப்படி வச்சு செய்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் முதல் வெற்றி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். பல பேர் சொல்கிறாங்க, அது என்னங்க கட்சி ரொம்ப கர்ச்சிப் சைஸில் இருக்குது, நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிற கர்ச்சிப் லெவலில் தாங்க அந்த கொடியே இருக்குது. ஒரு கட்சி அலுவலகத்தில் ஒரு கொடியை ஏற்றுறாங்க, அந்த கொடி எவ்வளோ பெருசு இருக்கணும், அந்த கொடி கம்பம் எவ்வளோ உயரமாக இருக்கணும், அந்த கொடி எந்த அளவுக்கு பெருசாக வானத்தில் பறக்கணும், அப்படி இருந்தால் தானங்க அது கட்சி, அப்படி இருந்தால் தானங்க அது கொடி அப்படின்னு பல விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கிறாங்க. எவ்வளோ விமர்சனங்கள் நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளவோ வரவேற்பு அந்த கட்சிக்கு இருக்கிறது, அந்த கொடிக்கு இருக்கிறது. ஒரே நாளில் கோடிக்கணக்கான மக்களிடம் சென்று சேர்த்த மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு முதலில் நன்றி அப்படின்னு தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் சொல்கிறாங்க. கொடியில் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு கட்சி வருகிறது, கட்சி தொடங்கி விஜய் அவர்கள் அதற்கு உண்டான கொடியை அறிமுகப்படுத்துகிறாரு. கட்சி அறிமுகப்படுத்தும் போது தமிழக வெற்றி கழகத்தில் இக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்தது. அதை உடனேயாக இக்கு அதில் சேர்த்தாங்க. அப்புறம் போட்டிருக்கக்கூடிய அறிக்கையினுடைய லெட்டர் பேடில் பல எழுத்துப்பிழைகள் இருக்குது, கோர்வையாக தமிழே இல்லை, இது கொஞ்சம் சரி பார்க்கணுன்னாங்க. இப்போ அந்த கட்சி கொடியை அறிமுகப்படுத்தும் போது அந்த உறுதிமொழி ஏற்பு படிவத்தில் அவர் உறுதிமொழி ஏற்கின்ற அந்த வார்த்தைகளில் அவ்வளவு நேர்த்தியான விஷயங்கள் இருந்தது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் தெளிவான உறுதிமொழியாக இருக்கும். பல தலைவர்களை ஒப்பிட்டு பேசியிருப்பாங்க. அண்ணா, எம்ஜிஆர் போன்ற மூத்த தலைவர்களை ஒப்பிட்டு பல லைன்கள் அதில் வரும். அவ்வளோ ஆழமான கருத்து. அப்போது இவ்வளோ ஆழமான கருத்து, இவ்வளோ ஆழமான உறுதிமொழியை எடுத்து விஜய் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா அதற்கு பின்னாடி ஏதோ மூத்த அரசியல்வாதிகளுடைய ஆலோசனை இருக்குது, மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய அரசியல் ஆலோசனை இருக்குது இதுலங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்படி இருக்கிற பொழுது இந்த மீம்ஸ் கிரியேட்டர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு குறை சொல்லணும். இந்த கட்சி கொடியில் இருக்கக்கூடிய அந்த மலர் வாகை மலர் கிடையாது, ஒரு ஒரு போருக்கு போகிறாங்க, போரில் போய் வெற்றி பெற்று வருகிற பொழுது வாகை மலர் கொண்டு வருவாங்க, கொண்டு வந்தால் தான் அவர் வெற்றி பெற்றவர் அப்படிங்கிற அர்த்தத்தினால
அது ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்காக தான் இந்த வாகை மலரை வந்து இந்த கொடியில் பயன்படுத்தியிருப்பாங்க. இது வாகை மலரே கிடையாதுங்க இது முதல்ல. இது வேற ஏதோ ஒரு மலர், ஏதோ தூங்கு மூஞ்சி மலருங்க, இது தூங்குனா மூஞ்சி மலருங்க அப்படின்னு பல பேர் வைக்கிறாங்க. அந்த மலரை அங்கே கொடியில் அந்த சின்னத்தில் வைக்கிறதுக்கு எவ்வளவு யோசனை பண்ணியிருப்பாங்க. இந்த மலரை வைக்கலாமா, அந்த மலரை வைக்கலாமா, அந்த மலருக்கு பதிலாக விஜய் ஃபோட்டோ வச்சுருந்தா கூட வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனாலும் ஒரு ஒரு வரலாற்று பதிவாகவும் ஒரு கட்சிக்கு ஒரு அடையாளமாகவும் பிற்காலத்தில் அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கொடியை வந்து மிகப்பெரிய அளவில் மெனக்கெட்டிருக்கிறாங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த கொடி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய சாயல் இந்த கொடியில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் பார்க்க முடியும். இந்த கொடியை பார்க்கிற போது ஒரு மிக தெளிவான ஒரு ஆழமான ஒரு பளபளப்பான ஒரு அர்த்தமுள்ள கொடியாகத்தான் நம்மளால் உணர முடிகிறது. ஆனால் மீம்ஸ் கிரியேட்டர்கள் வச்சு செஞ்சு பல விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது திமுகவுக்கு எதிர்த்து திராவிட கட்சிகளுக்கு எதிர்த்து விஜய் அரசியல் செய்கிறாரு, ஒரு மாற்று அரசியலை ஏற்படுத்த போகிறார், தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக ஒரு தமிழகத்தில் வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக விஜய் அவர்கள் களம் இறங்குறாரு, ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக விஜய் அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் இருக்குது. அதே நேரத்தில் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இந்த கொடியை வந்து அதிக அளவில் விமர்சனம் பண்ணி குறைகளை சொல்லி ஏதோ வராரு அரசியலில் நிற்கணும்னு வராரு, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு, கொள்கை பாடலையும் போட்டுட்டாரு. பார்ப்போம், அரசியலை முதல் மாநாடு நடக்கட்டும், அரசியல் தேர்தல் களத்தில் நிற்கட்டும், அப்போ தெரியும் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, யாரை நிராகரிக்கிறாங்கன்னு தெரியும். ஐயோ இது வேலைக்காகாதுப்பா, நம்ம மீண்டும் நடிக்க போயிடலாமா அப்படின்னு ஓடி போயிட போகிறார் பாருங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. எவ்வளோ விமர்சனங்கள் விஜய் மீது வருகிறதோ, எவ்வளோ விமர்சனங்கள் அந்த கட்சி கொடியின் மீது வருகிறதோ அவ்வளவுக்கு விஜய் வளர்கிறார் என்று தான் அர்த்தம். அப்படி இருக்கிற போது ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுவாங்க, அந்த கட்சிக்கு எதிராக யார் செயல்படுகிறாரோ அவர்கள் மீது விமர்சனங்கள் வைக்குவாங்க. அப்போ விமர்சனங்கள் வைக்க அவங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இதை இப்போது ஏதோ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதன், உலக அறிமுகம் இல்லாத ஒரு நபர், ஒரு தொழிலதிபராக இருக்கலாம், அதை தாண்டி ஒரு வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா எவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்குமா அப்படின்னா அது யாருன்னு தெரிலங்க, வரட்டுங்க பார்க்கலாம், அவரே வருவார், அவரே போயிடுவார், காணாமல் போயிடுவாருன்னு நம்ம சாதாரணம் விட்டுடுவோம். ஆனால் விஜய்ங்கிறவர் உச்சபட்ச நட்சத்திரம், மாபெரும் கலைஞன், ஒரு மிகப்பெரிய அளவில் சம்பளம் வாங்கிட்டு 200, 250, 300 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் உலக அளவில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு அறியப்பட்ட ஒரு நபர் விஜய்ங்கிறதுனால இப்படி பல விமர்சனங்கள். ஒரு கட்சி தொடங்குறதே அவரை வரவேற்கணும், வாழ்த்தணும், பாராட்டணுங்கிறத தாண்டி விமர்சனங்கிறது பயங்கரமாக ஒரே நாளில் அதிக அளவில் விமர்சனங்கள். பல நிறுவனங்கள் அந்த யானை சிம்பலை வச்சு தான் இப்போ பெரிய விமர்சனமே, அந்த வாகை மலரை வச்சு தான் பெரிய விமர்சனமே. அதுதான் விமர்சனம் வருவதற்கு முன்பாக இதில் விமர்சனம் அதிக அளவில் வருங்கிறதுனால தான் விஜய் அந்த கொடியை அறிமுகப்படுத்தும் போதே ஒரு தெளிவான ஒரு கோட் வந்து சொல்லிட்டார். இந்த கொடிக்கு வரலாற்று பதிவு ஒன்று இருக்குது, அதை நான் வந்து கட்சியினுடைய முதல் மாநாடு அன்னைக்கு நான் விளக்குறேன், அதற்குண்டான தெளிவான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஏற்கனவே விஜய் அவர்கள் அதை சொல்லிட்டார். அப்போ ஏற்கனவே அந்த டீமுக்கு விஜய் முதற்கொண்டு அவருக்கு அரசியல் ஆலோசனை கொடுக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், அரசியலில் பழுத்தம் பழமாக இருக்கக்கூடிய அரசியல் மூத்த தலைவர்கள், அவருக்கு ஆலோசனை கொடுக்குறவங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கு இந்த கொடி மீது கண்டிப்பாக விமர்சனங்கள் அதிக அளவில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இதற்குண்டான முதல்ல நம்ம கொடி அறிமுகப்படுத்திடுவோம், என்னென்ன விமர்சனங்கள் வருதுன்னு பார்க்கலாம், அதன் பிறகு முதல் மாநாட்டில் இதற்குண்டான தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுப்போம் அப்படின்றது தான் தெளிவாக இருந்திருக்கிறாங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த கொடியானது முதல் வெற்றியை பெற்று தந்திருக்கிறது என்று தான் பார்க்க முடிகிறது. மீம்ஸ் கிரியேட்டர்கள் எவ்வளவு விமர்சனங்கள் வைத்தாலும் அந்த விமர்சனங்களெல்லாம் அது ஒரு வெற்றி படிக்கு வித்திட்டாக விஜய்க்கு வெற்றி கொண்டு வந்து சேர்க்கிற விதமாகத்தான் இந்த விமர்சனங்கள் போய் அமையுமே தவிர அவரை எந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளக்கூடிய விமர்சனங்களாக இது இருக்க வாய்ப்பு இல்லைன்றது தான் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் விஜய் அவர்களை எதை நோக்கி பயணம் பண்ண போகிறாரு, 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்பாரா, கூட்டணி வைப்பாராங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80%
வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.